இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாருமே நம்மள கூட இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படா கீழே விழுவோம்னு நினைப்பாங்க. பட் ஆனால் என்னன்னா இது வந்து இந்த செடாய் பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் முகம் தெரியாத நிறைய பேர் வந்து நீ ஏன்டா இப்படி இருக்க உன்னைய தூக்கி விடணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நம்மளை வந்து வழி நடத்துறதுக்கு பிஸ்னஸில் வந்து நிறைய பேர் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நம்மளை தாண்டி போயிடுவாங்களோ வளர்ந்துருவாங்களோ அப்படின்னு கோடின்னு சொல்றப்ப ஆக்சுவலி ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. பிகாஸ் அந்த ஜெயிக்கணுங்கிறது வந்து சிம்பிளா வந்து நம்ம ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் சிம்பிளா ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, சூப்பருங்கிற ஒரே வார்த்தை நம்ம எல்லாத்தையும் சூப்பராக எடுத்துட்டு போவோம். இது மட்டும் இல்லாமல் விட்ட பேசினா மட்டுமே போதும், நீங்கள் வேறு எதுவுமே பண்ணலாம். ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சிடும். ஆமாம், மோட்டிவேஷன் இல்லை, ஒரு கல்வி கிடைக்கும். அப்புறம் தான் நான் நிறைய ஃபோரமில் இருந்திருக்கேன். அதர் ஃபோரம்ஸ் நிறைய ஃபோரம்ஸில் 2 வருஷம் 3 வருஷம் நிறைய செலவு பண்ணியிருக்கேன், நிறைய இருந்திருக்கேன். பட் அதுலலாம் எனக்கு கிடைக்காத ஒரு விசிபிலிட்டி இங்கே எனக்கு நிறையவே கிடைச்சிருக்கு. பிஹைண்ட் இட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா செடாயோட பிஸ்னஸ் எவல்யூஷன் மீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ செடாய் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ்க்கான நெட்வொர்க்கிங், அதையும் தாண்டி ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு 360 டிகிரியில் என்னென்ன விஷயங்கள் வேணுமோ முழுசாக எல்லாமே அப்டேட் ஆகி அண்ட் நம்ம கூட இருக்கவங்களும் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அது எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்க முடியுமோ எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன மெயினாக சொல்கிறாங்கன்னா லேக்ஸ்லலாம் இல்லை, கோடியில் தான் இவங்க பிஸ்னஸ்லாம் இருக்குது. அண்ட் கோடியில் வந்து இவங்க பிஸ்னஸ் டர்ன் ஓவர்ஸ்லாம் மாறி இருக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் செடாய்னு சொல்லி ஒரு லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனே சொல்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது, இவங்களோட சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லி இவங்களோட இந்த மீட்டை நம்ம அட்டென்ட் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போகலாம். செடாயில் நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? செடாயில் வந்து ஒரு 3 மந்த்ஸாக தான் மேடம் இருக்குது. 3 மந்த்ஸா? ஓகே. 3 மந்த்ஸில் இப்போ லைஃப் பிஃபோர் செடாய், லைஃப் ஆஃப்டர் செடாய்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும்ல உங்களுக்கு? அதான் மேடம், எப்படின்னா கிபி கிமு அப்படி கிறிஸ்து பிறப்பு முன்பு பின்புனே சொல்லுவாங்க. அது அது எப்படின்னா என்னோட லைஃப்பில் அது நடந்துச்சு. எப்படின்னா செடாய்க்கு முன்பு செடாய்க்கு பின்பு. இன்னைக்கு ராம்நாளில் ராஜேஷ்னா எல்லாருக்கும் தெரியிருக்காரு ஒன்னு ஒன்லி செடாய் தான். செடாய் வந்து அவ்வளோ விசிபிலிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. என்னோட விசிபிலிட்டி வந்து பல மடங்கு வந்து என்னைய பிரபலப்படுத்திட்டாங்க. இப்போ நான் திரும்ப பிசினஸ் வந்துட்டேன், ரஜினி சொன்ன மாதிரி திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் இந்த செடாய். அண்ட் செடாய்ன்றது வந்து ஒரு மென்டர்ஷிப் பிளாட்ஃபார்மாகவும் நான் பார்ப்பேன். எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஒரு சிங்கிள் பிரான்ச், ஒரு சின்ன கனவோடு இருந்த ஒரு மனுஷனா. ஸோ என் கனவுகளை வந்து ரொம்ப பெருசாக கனவு கண்டணும் சொல்லிட்டு ஒரு பிரான்ச் இருந்ததை 4 பிரான்ச் ஆக்கியிருக்கோம். 4 டாக்டர் இருந்த இடத்துல எனக்கு 20 டாக்டர் ஆயிருக்கும். 5 பேர் எம்ப்ளாயிஸ் இருந்த இடத்துல எனக்கு 50 பேர் ஆயிருக்கும். இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் செடாய்னால எனக்கு நடந்த growth. என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஃபுல்லாகவே மாறிடுச்சு. ஒரு ப்ரொஃபஷனல் தாண்டி நான் ஒரு பிராண்ட், என்னோட அம்பாசிடர், என்னோட கம்பெனிக்கு நான் தான் அம்பாசிடராக மாறினேன். எனக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டது செடாய். இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்டைல் ஷோரூம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். கிராம்ப்டன் அப்ளையன்சஸ் அண்ட் ஃபேன்ஸ் வந்து ஆல் ஓவராக எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி ரொம்ப வாஸ்ட்டாக நான் வந்து இப்போது எக்ஸ்பேண்ட் பண்ணது வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் தான் எனக்கு ரொம்ப அதிகமே. ஓகே. செடாயில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அன்பார்ச்சுனேட்டாக சாரை போய் மீட் பண்ணோம். இப்படி அப்போ சார் சொன்னாங்க, என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க. இந்த மாதிரி டைல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க, சார் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எங்கள் நம்ம செடாய் அப்போ தான் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஸோ நீங்கள் வந்து முதல்ல எங்கள் செடாயில் சேர்ந்துருங்க, உங்களுடைய பிஸ்னஸ் வேறு லெவலில் போகணும் சார் உறுதி கொடுத்தாங்க. ஆனால் அவங்கள்ட்ட சொன்னது ஒன்று சூப்பர்னு சொல்லுவாங்க. அதே நமக்கு வந்து பெரிய இம்ப்ரெஷன் ஆனிச்சு அந்த வேர்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வளர்ச்சி எங்களை தாண்டி போய்கிட்டு இருந்துச்சு. இந்த 3 வருட காலத்தில் நீங்கள் படத்தில் தான் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி. அப்போ ஒரே பாட்டில் டெவலப். இந்த 2.5 வருட காலங்களில் என்னோட வளர்ச்சிக்கு காரணமே வந்து செடாய் தான். ரியாஸ் சாருக்கு வந்து இதை ரொம்ப நான் தேங்க் பண்ணிக்கிறேன். செடாய் எதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணீங்க? நான் நிறைய ஃபோரமில் இருந்திருக்கேன். அதர் ஃபோரம்ஸ் நிறைய ஃபோரம்ஸில் 2 வருஷம் 3 வருஷம் நிறைய செலவு பண்ணியிருக்கேன், நிறைய இருந்திருக்கேன். பட் அதுலலாம் எனக்கு கிடைக்காத ஒரு விசிபிலிட்டி, ஒரு கிரெடிபிலிட்டி, எனக்கு ஒரு ப்ராஃபிபிலிட்டி வந்து இங்கே எனக்கு நிறையவே கிடைச்சிருக்கு. அதாவது இப்போ திருச்சி மட்டும் இல்லை, மதுரையாக இருக்கட்டும், ராம்நாடாக இருக்கட்டும், திண்டுக்கல்லாக இருக்கட்டும், ஸோ இந்த ரீஜனில் இருந்து இப்போ திருச்சி இல்லாமல் நான் அங்கே இருந்தும் பீப்புளை என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப இது இருக்குது. மேடம், நெட்வொர்க்கிங் இல்லைனா இன்றைக்கி வந்து பிஸ்னஸே இல்லை. நான் என்ன பொறுத்தவரையும் நான் அப்படி தான் சொல்லுவேன். எனக்கு இப்போ பிஸ்னஸ் வருது அப்படின்னாக்க, நான் உட்காந்த இடத்துல வருது அப்படின்னாக்க எல்லாமே செடாய் பார்த்துக்கிறது. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசில் பேக்கை தூக்கிட்டு பில்டிங்காக ஏறி இறங்குவேன். ஆனால் செடாய் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவிலேருந்து அவங்க டிஜிட்டல் ப்ரொமோஷன் இது பண்ணுறதுனால என்னை வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து என்னை பார்க்குறாங்க. அதாவது ஒரு தொழிலதிபர்கள் நடுவில் நான் வந்து ஒரு ஆளாக நிற்கிறேன் அப்படிங்கிறத வந்து செடாயில் மூலியமாக எனக்கு கிடச்சி.
நெட்வொர்க்கிங்னா என்னங்கிறது ஃபஸ்ட்டு இனிஷியலாக செஷன் ஆரம்பிக்கும்போது நெட்வொர்க்கிங்னா என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த நெட்வொர்க்கிங்கை எப்படி பண்ணலாங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. சார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஐடியாஸ் கொடுத்து நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த இம்ப்ளிமெண்டேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களுடைய ஓன் இன்புட்ஸ் ஒன்று இருக்கும். அதை பார்த்துட்டு சார் பொறுத்த வரைக்கும் ஐடியாஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. அந்த ஐடியாஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குண்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் எங்களை பில்ட் பண்ண சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய லெவலில் பில்டப் ஆயிருக்கு. நாங்கள் தப்பு பண்ணாலுமே சார் அதை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தப்பு பண்ணாலுமே இந்த இடத்துல தப்பு தம்பி, இந்த இதை நீ சரி பண்ணிக்கன்னு சொல்லும்போது 16 இயர்ஸாக இந்த மாதிரி சேனல்ஸில் வந்து பேட்டி கொடுக்கல. இப்போ 4 மந்தில் உங்களை மாதிரி பெரிய சேனல்ஸில் பேட்டி கொடுக்குறது நான் பெருசாக நினைக்கிறேன். சோசியல் மீடியாஸில் எல்லாம் என்னோடய வீடியோஸ் எல்லாம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் இது மாதிரி B2Cயில் வந்து நிறையா கஸ்டமர்ஸ் எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் எங்களோட டர்ன் ஓவரே ஒரு 4 மடங்காக மாறி இருக்குது. இப்போ இன்னும் 100 பேர்த்துக்கு வந்து ஒரு கிளாஸ் எடுத்துருவேன், ஈஸியாக எடுத்துருவேன். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் ஃபோரமில் வந்து ஒரு 10 பேர்த்துக்கிட்ட நின்று பேசும்போது நமக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆஃப்டர் செடாய் வந்ததுக்கப்புறம் ஒரு 3-4 டைம் வந்து பேசும்போது கொஞ்சம் இதாக ஒரு இங்கே வந்து நாங்கள் கற்றுக்கிட்டது இன்றைக்கி ராமநாதபுரத்தில் எல்லா ஈவெண்ட்டையுமே எடுத்து பண்ணுற அளவுக்கு ஸ்டேஜ் ஃபியர் போய் அடுத்தடுத்து பேசுகிறது எல்லாமே கிடச்சிச்சு. இப்போ ஈவெண்ட் சொல்லலாம் எங்கள் பைட்ஸில் நான் தான் எடுப்பேன் எங்கள் மீட்டிங்கில். அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு. ஸ்டேஜில் வந்து நாங்கள் பேசுகிறதுக்கு வந்து ரொம்ப யோசனை பண்ணோம். இப்போ நாங்கள் ஆனுவல் 3 ஈவெண்ட்டு 4 ஈவெண்ட்டு நான் ஓனாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட், இந்த மாதிரியா கார்பெண்டர்ஸ், இந்த மாதிரியே தனித்தனி ஈவெண்ட்டாக நடத்தி அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு அரை மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் பேச சொன்னாலும் நாங்கள் அது எல்லாமே உடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் ஃபியர், மைக் ஃபியருங்கிறது கண்டிப்பாக போயிடுச்சு. அது எப்படி சார், அது என்ன சீக்ரெட் வச்சிருக்காங்க அதை உடைக்கிறதுக்கு? ஏன்னா எல்லாருமே காமனாக அந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சார் நத்திங், அதாவது சிம்பிள் தான். அதாவது நம்ம முன்னாடி இருக்கிற நண்பர்கள் எல்லாமே இருக்கு இல்லையா, ஒரு பப்ளிக்காக நம்ம நினைக்காம எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக நம்ம நினச்சி பேசும்பொழுது இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஃபியர் வந்து நமக்கு போயிடும். அதுக்கப்புறம் இருக்குல்ல, எவ்வளோ க்ரௌடு வந்தாலும் சரி, 1000 பேர் வந்தாலும் சரி, 1,00,000 பேர் வந்தாலும் சரி, அதை வந்து நம்ம பேசும்போது ஈஸியாக பேசிக்கலாம். எனக்கு வந்து 2 இயர்ஸ் ஆயிடுச்சு சிடாயில் வந்து. ஒரு சிம்பிள் மெம்பராக ஆரம்பித்த என் பயணம் இன்றைக்கி வந்து ஒரு பிரசிடென்ட்ஷிப்பில் வந்து நின்றுருக்கு. ஸோ ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் என்னென்னா, சின்ன இடத்துலேருந்து பெரிய இடத்துக்கு போனோம்னா லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வந்து நம்ம செடாய் வந்து ரொம்ப அதிகமாகவே கொடுத்துருக்கு. இன்றைக்கி ஒரு மேடையில் உட்காந்து எல்லாருமே வந்து வழி நடத்துறதுன்றது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது. அந்த ஒரு பெரிய விஷயத்தோட கனவு வந்து எனக்கு செடாய் கொடுத்துருக்கு. நம்மளை எப்படி இந்த சோசியல் மீடியாவில் எப்படி நம்ம கொண்டு போகணும், ப்ரமோட் பண்ணிக்கிற ஒரு நாலேஜுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த செடாய்ங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு இன்ச் பை இன்ச்சாக நமக்கு எஜுகேட் பண்ணுறாங்க. எப்படி நம்மளை பிஸ்னஸ் ப்ரமோட் பண்ணுறது, நம்மளை எப்படி நம்ம ஷைன் பண்ணிக்கிறது, நம்மளோட ஃபியூச்சரை பற்றி எப்படி நம்ம பிளான் பண்ணுறதுங்கிறத ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே செஞ்சு கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு பிஸ்னஸ் தானே, நெட்வொர்க்கிங்னு பார்க்குறப்போ இட்ஸ் அ நெட்வொர்க் தானே. கண்டிப்பாக மேடம். அதை எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாருமே நம்மளை கூட இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படா கீழே விழுவோம்னு நினைப்பாங்க. பட் ஆனால் என்னன்னா, இது வந்து இந்த செடாய் பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் முகம் தெரியாத நிறைய பேர் வந்து நீ ஏன்டா இப்படி இருக்க, உன்னைய தூக்கி விடணும்னு சொல்லிட்டு அவங்களோட இன்புட்ஸ் கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து நம்மளை வந்து வழி நடத்துறதுக்கு பிஸ்னஸில் வந்து நிறைய பேர் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நம்மளை தாண்டி போயிடுவாங்களோ, வளர்ந்துருவாங்களோ அப்படின்னும் போது என்னுடைய டான்ஸ் இண்டஸ்ட்ரியில் யாருமே எடுக்காத ஒரு விஷயத்தை நான் எடுத்திருக்கேன். அதுக்கு எனக்கு முழுக்க ஒரு சப்போர்ட் என்னன்னா செடாய் தான். ஆஃப்டர் செடாய்க்கு அப்புறம் நான் வந்து 4 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா நியர் 1 crore கிட்ட நான் பிஸ்னஸ் எடுத்திருக்கேன் இங்கே. நான் செடாயில் இங்கே எத்தனை மாசத்துல சொன்னீங்க? 4 மந்த்ஸில். அதாவது செடாயில் உள்ள மெம்பர் எல்லாத்துமே நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் என்னோட பிஸ்னஸ் பண்ணால் போதும், பிஸ்னஸ் லாபங்கிறது நான் செகண்டே தான் வைப்பேன். ஏன்னா எனக்கு வந்து பிஸ்னஸ் அதாவது நட்பு அதாவது அவங்கள வந்து எப்படி பழகுறதுனா இந்த பிஸ்னஸ் மூலம் பழகுறோம். ஸோ அந்த மாதிரி அவங்கள வந்து நட்பின் அடிப்படையில் உள்ள செடாய் ஃபோரமில் வந்து அவங்களுக்கு வந்து காஸ்ட் டு காஸ்ட் தான் பண்ணோம். பட் அதன் மூலம் எங்கள் நட்பு ப்ராஃபிட் என்ன நினச்சிங்கன்னா, அவங்களுடைய நட்பு, அவங்களுடைய ரெஃபரல், அடுத்தடுத்து அவங்க கொடுக்க போகிறடைய ரெஃபரல் தான் மெயின் நான் எதிர்பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நிறைய ரெஃபரல் எனக்கு இதுக்குள்ள வந்திருக்கு. கிட்டத்தட்ட லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 2.5 crores சேல்ஸே பண்ணியிருக்கேன். செடாய்க்கு வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய குரோத்தே வேறு லெவல் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி சின்ன ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து கோடிக்கணக்கில் தான் ப்ராஜெக்டே நான் எடுக்கிறது. ஏன்னா வந்து லாஸ்ட் மீட்டில் வந்து நான் ஒரு கெஸ்ட்டு என்னை ஹானர் பண்ணி இன்னொரு மெம்பர் கூட்டிகிட்டு வந்த கெஸ்ட்டை வந்து ஹானர் பண்ணாங்க. அந்த மெம்பரோட நான் நெட்வொர்க் பண்ணி 1.25 கோடிக்கு திருச்சியில் ஒரு ப்ராஜெக்டை டேக் ஓவர் பண்ணியிருக்கேன், ஒரு கன்வென்ஷன் ஹால். எல்லாமே கோடின்னு சொல்கிறப்ப ஆக்சுவலி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. பிகாஸ் ஸோ மச் பீப்புள் நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டடாக மீட் பண்ணுறப்ப அந்த இன்ஸ்பிரேஷன் தானாகவே கிடைச்சிடும் நினைக்கிறேன் வீட்டில். கண்டிப்பாக. ஓகே, ஸோ இப்போ ஒரு நபர் வராங்கன்னா அவங்க பிராண்டாக தான் வெளியே போவாங்க. கண்டிப்பாக போவாங்க, பிராண்டாகவும் போவாங்க, அவங்கள சார்ந்தவங்களையும் பிராண்டாக மாற்றிடுவாங்க. என்னுடைய பிராண்ட் இன்னைக்கு மாறிக்கிட்டே இருக்குது. என் டான்ஸ் ஸ்கூலில் ஒரு டயத்தில் ஒரு 800 ரூபா ஃபீஸ் அப்படின்னு சொன்னாலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் போகிற இடத்துல இன்றைக்கி ஒரு 2000 ரூபா கேட்டாலும் ஃபீஸ் கொடுக்குறாங்கன்னா அது என்னுடைய பிராண்ட் வந்தே மாதிரின்ற மாறினது தான். எனக்கு தெரிஞ்சு மேடம், ஒரு ஆண்டர்பிரனர் செடாய்க்குள்ளே வந்தாங்கன்னா அவங்கள பிராண்ட் ஆக்குறதுக்கும் சரி, அந்த கம்பெனியை பிராண்டாக மாற்றுறதுக்கும் சரி, செடாயை தவிர எனக்கு தெரிஞ்சு எந்த ஃபோரமே கிடையாது. அதாவது செடாய் பொறுத்த மட்டும் என்னென்னா, இங்கே வந்து 1 team 1 goalனு வரும். ஸோ ஃபஸ்ட்டு இது நான் அதில் தான் இம்ப்ரெஸ் ஆனது. என்னென்னு கேட்டேன்னா, இப்போ நம்ம டைல்ஸ் கேட்டகரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சார் டைல்ஸாக நீங்கள் ஒரு ஆள் தான், நீங்கள் ஒரு ஆள் தான் ஜாம்பவான், எங்கள் செடாயில் நீங்கள் ஒரு ஆள் தான் ஜாம்பவான் சொன்னோன்னே எனக்கு அந்த
அந்த வேர்டு பிடிச்சது. ஸோ அதோடைய கேட்டகரியும் எனக்கு பிடிச்சதுனால நாங்கள் இங்க சடாய் நம்ம தான் கிங். ஆமாம் நம்ம தான் கிங்குன்னு இருந்தோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த கிங் இருக்கும்போது அதே நம்ம அந்த அளவுக்கு நம்மளும் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் தி எங்களோட ஆர்டி ரீஜனல் டைரக்டர் மிஸ்டர் காமில் சாரை பற்றி சொல்லியே ஆகணும். காமில் சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எங்களுக்கு அவர் ரீஜனல் டைரக்டர் கிடையாது, ஜஸ்ட் ஒரு பிரதர் அண்டு ஃப்ரெண்ட். இல்லை ஜஸ்ட் லைக் தட் ஃப்ரெண்டாக டே ஓடா அழகாக சொல்லுவார், இப்படி செய் எப்படி செய்யணும் பார்த்துக்கலாம், ரொம்ப ஈஸியாக சொல்லுவார். பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா செடாய் ராம்நாடை பொறுத்த வரைக்கும் எனக்கு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் லைக் மை பிரதர்ஸ். அவங்க கொடுக்குற சப்போர்ட்டை வச்சு எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் அப்ளை பண்ணலாங்கிறத அவங்க சொல்லும்போது எனக்கு ஒரு உத்வேகம் இருக்கும். மோட்டிவேஷன் இல்லாமல் எந்த இடத்துக்குமே நம்ம போனாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயின் சைட்டடாக இருக்கும். பட் த சப்போர்ட் which சார் கேவ் அண்ட் த ராம்நாட் மெம்பர்ஸ் கேவ் மீ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய உதவியத்தை கிடக்குது. ஏன்னா 50 வருஷம் இருக்கிற ஃபேர்மை வந்து பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி செடாய் எவல்யூஷனுங்கிற மாதிரி 50 வருஷம் இருக்கிற ஃபேர்மில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நவீன காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றுறதுக்கு நான் முயற்சி எடுக்கும்போது இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு மோட்டிவேட் ஆகி மேற்கொண்டு சாதனை பண்ணணும்னு தான் எங்களுக்கு தோணும். அப்போ எங்கள் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா பப்ளிசிட்டி எல்லாத்துக்குமே வந்து நம்ம சடாய் தான் ஃபோரமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் ரொம்ப பப்ளிசிட்டி ஆகிட்டு இருக்குது, ரொம்ப ஆன்லைன் கஸ்டமர் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பப்ளிசிட்டிக்கு இந்த இதில் சடாய் தான் எங்களுக்கு உறுதுணையாக இருக்குது. ஸோ அந்த லைனில் எனக்கு இந்த 6 months அந்த 7 yearsை விட எனக்கு இந்த 6 monthsோட இம்பேக்ட் ஜாஸ்தி. ஸோ எனக்கு இது நிறைய பிஸ்னஸ் கிடச்சிருக்கு. இப்போ நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே, பிஸியான ஒரு நபரை பிடிச்சி வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். இருந்த தொழில விட்டவனு கேட்டான், தெரியாத தொழில தொட்டவனு கேட்டாங்கிற ஒரு பழமொழி இருக்குது. அந்த பழமொழிக்கு மாற்றாக வந்து அதை உடைச்சு அந்த இதையே காலி பண்ணி பிரேக் பண்ணி இந்த இடத்துல எனக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டுனா அதுக்கு காரணம் வந்து செடாய் தான். பிஃபோர் செடாய் வந்து எனக்கு வந்து எந்த ஒரு பிளாட்ஃபார்மும் எதுவுமே இல்லாமல் படித்தோம், ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம், பண்ணோம் அப்படிங்கிற போய்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து செடாய் வந்ததுக்கப்புறம் 2 years ஆயிடுச்சு ஜாயின் பண்ணி. செடாய்க்கு வந்து 2 years சீனியர். ஆமாம் சீனியர். என்னோட மெம்பர் வந்து ஒரு பிஸ்னஸ்க்காண்டி ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே வேறு ஏதாச்சும் நம்ம மெம்பர்ஸ் ஏதாச்சும் ஒரு ஐடியாஸ் பிஸ்னஸ் இருக்குமா, அந்த பிஸ்னஸ் எப்படி அவங்கள்ட்ட எடுத்து நம்ம மெம்பர்ஸ் கொடுக்குறதுங்கிறது வந்து ரொம்ப. இப்போ ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து போயிருந்தாங்க, இடம் வாங்க போயிருந்தாங்க. போனோடனே அடுத்து அப்ரூவலுக்கு யார் நாகேந்திரன் அவரை கூப்பிடலாம். ஸோ அடுத்து வந்து சிசிடிவி கேமரா போகிறதுக்கு யார் நௌஷாத், அந்த மாதிரி ஒரு பாண்டிங் வந்து ஒவ்வொரு இதை க்ரியேட் பண்ணுறாங்க. அது ரொம்ப பெருமிக்காக இருந்துச்சு அந்த விஷயம். ஸோ ஃபைனலி நம்ம கூட இருக்குது செடாயோட சிஇஓ ஆன ஆனந்த் சார். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குங்க. ஓகே, செடாய் அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. வாட் இஸ் செடாய் அண்ட் கீ ஃபீச்சர்ஸ்னால் என்ன சொல்லுவீங்க? செடாய் அப்படிங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ் ஃபோரம். இட் இஸ் ஆக்சுவலி பில்டிங் தி ஆண்டர்பிரினர்ஸ் இன் 360 degree. For example, some 6 dimensions it is working on the entrepreneurs. In networking, in personal development, in personal branding, business branding, then giving an elite contacts, and then moreover, it is offering a knowledge optimization programs like trainings and all. இதில் வந்து இப்போது இது செடாய் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்ல போனாக்கா, செடாயில் உள்ள மெம்பர்ஸுக்கு நெட்வொர்க்கிங் மூலமாக B2B பிஸ்னஸஸ் தே ஆர் கலெக்டிங். அண்ட் மோர் ஓவர் பிஸ்னஸ் கனெக்ட்ஸில் வந்து இது பப்ளிக் கனெக்ட்ஸ் தான் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அந்த B2C கனெக்ட்ஸ் அதுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவாங்க. தென் பிராண்டிங் ஆக்டிவிட்டீஸ், பர்சனல் பிராண்டிங், அவங்க யார், அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்ன, மோர் ஓவர் அவங்களுடைய பிஸ்னஸஸ் வந்து என்ன மாதிரியான ஆஃபரிங்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் பிராண்டிங்கும் இருக்கும். ஸோ மோர் தென் பிஸ்னஸ் பிராண்டிங் இன்னைக்கு உண்டான சினாரியோவில் பிஸ்னஸில் நிறைய நாலேஜ் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதுக்காகவே ஸ்பெஷலி வி ஹாவ் நாலேஜ் ஆப்டிமைசேஷன் ப்ரோக்ராம்ஸ். எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நிறைய இதில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் ட்ரைனிங்ஸ் வர நாங்கள் தர்றாங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி 6 dimensionல் வந்து செடாய் ஒர்க் ஆகி அது மூலமாக பிஸ்னஸஸை மெம்பர்ஸ் பிஸ்னஸஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. சூப்பர் சார், ஆக்சுவலி ரொம்ப அமேசிங்காக இருந்தது இந்த ஈவெண்ட்டுமே சரி அண்ட் வரவங்களுக்குமே சரி. இதை பார்த்தாலே வந்து ஒரு மோட்டிவேஷன் அண்ட் இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இவ்வளோ பீப்புள் மீட் பண்ணுறப்போ ஒரே இடத்துல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். ஸோ ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு இல்லையா லைஃப்பில்? அண்ட் நீங்கள் யாருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த டைமில்? ரொம்ப உண்மையாக சொல்கிறேன், பேச்சுக்காக இல்லை. கண்டிப்பாக என்னோட சேர்மன் டாக்டர் ஏஎஸ் ரியாஸ் தான் சொல்லுவேன். ஏஎஸ் ரியாஸ் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். டாக்டர் ஏஎஸ் ரியாஸ்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ரியாஸ் சார் தான் சொல்லணும். எப்பவுமே ரியாஸ் சார் தான். ஏன்னா அவர் தூண்டு கிடந்த நேரத்தில் தான் தோல் கொடுத்து கை கொடுத்து தூக்கி விடுறாரு. அது வேறு யாரும் செய்ய மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ரியாஸ் சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த செடாயை உருவாக்கும் போது அவர் எவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள் பார்த்துருப்பாருங்கிறது எங்களுக்கு தெரியாது. பட் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நாங்கள் ரொம்பவே அனுபவிக்கிறோம். ஒரு 10 வருட காலங்களுக்கு முன்னாடி வந்து ரியாஸ் சார் இந்த ஃபோரம் ஆரம்பிச்சிருந்தாருன்னா அவார்ட்ஸ் நைட்டுக்கு வந்து நான் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருப்பேன்.
கண்டிப்பா ஓகே டாக்டர் ஏஎஸ் ரியாஸ் சார் வந்து செடாயே என் பின்னாடி ஓட வச்சாப்ல, ஓகே எனக்காக ஓட எனக்கு பின்னாடி வச்சாப்ல. செடா இருக்கு ஆமாம், அப்படிங்கிற நம்பிக்கை. அப்படிங்கிறத இப்போ நான் எங்கேயுமே நான் ஓடுறது இல்லை, ஆனால் ஒரு மீட்டிங்லையும் என்னை அப்டேட் பண்ணுறது வந்து செடாய் தான். ஏன்னா எல்லா மேடையிலையும் நான் சொல்கிற விஷயம் தான், ஐ சோஸ் அ குட் மென்டர். அவர் வந்து என்னோட ஆயிரக்கணக்கான கனவுகளை வந்து கோடியில் போய் நிப்பாட்டியிருக்காரு. ஸோ என்னோட மென்டருக்கு கண்டிப்பாக வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். நாங்கள்லாம் வந்து பிளேயர்ஸ் மாதிரி, சார் வந்து கோச் எங்களை விளையாட விட்டு பார்த்துக்கிட்டு அதோட வெற்றியை ருசி கண்டுக்கிட்டு இருந்தார். அவருக்கு இந்த டைமில் வந்து மிகப்பெரிய மனதார என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குறிப்பாக சொன்னால் வந்து அவங்க வந்து ஒரு மெம்பரையும் வந்து தனித்தனியாக மென்டாரிங் பண்ணுவாங்க. இந்த மீட்டிங்கில் பண்ணுறது மட்டும் கிடையாது, இது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட பேசினா மட்டுமே போதும், நீங்கள் வேறு எதுவுமே ஒரு பண்ணாங்க. மோட்டிவேஷன் கிடைச்சிரும். ஆமாம், மோட்டிவேஷன் இல்லை, ஒரு கல்வி கிடைக்கும். மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நீங்கள் உங்களை தூண்டி விடுறது அது கிடையாது. அது அவர் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு. சொல்யூஷன் கொடுக்கறதுனால கண்டிப்பாக எல்லாத்தாலையும் ஜெயிக்க முடியும். எல்லாரும் அவர்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ நெருங்குறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உயர பறப்பாங்க அப்படிங்கிறது என்னோட தாட்டு. 2 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 months வந்து எனக்கு பிஸ்னஸே கிடையாது. ஆனால் என் ஃபெலோ மெம்பர்ஸ்க்குள்ளே வந்து நான் அதிக லெவலில் பிஸ்னஸ் கொடுத்துட்டே இருந்தேன். இப்போ ரியா சார் சொன்னேன், என்ன சார் வந்து எனக்கு பிஸ்னஸே கிடைக்கல சார், வந்து ஒரு யூஸ் இல்லாத மாதிரி இருக்குது சார், நானும் கோ மெம்பர்ஸ் மட்டும் பிஸ்னஸ் கொடுத்துட்டே இருக்க மாதிரி சார் அப்படின்னு மாதிரி சொன்னேன். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், எம்ப்ரன் சார், த மோர் யூ கிவ் த மோர் கம்ஸ் பேக் டு யூ அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். அது ரொம்ப ட்ரமாட்டிக்கலாகவே நடந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 1.5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 crores நான் பிஸ்னஸ் எடுத்திருக்கேன். 1.1 crores மேலே நான் பிஸ்னஸ் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன். ஜெயிக்கணும் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த ஜெயிக்கணுங்கிறது வந்து சிம்பிளாக வந்து நம்ம ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் சிம்பிளாக ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, சூப்பருங்கிற ஒரே வேர்டில் நம்ம எல்லாத்தையும் சூப்பராக எடுத்துகிட்டு போவோம். அவ்வளோ பவர் இருக்கு அந்த பவர், அந்த வேர்டு, அந்த சிரிப்பு, அதிலே அந்த மைண்ட் நமக்கு ஒரு ஃப்ரீ டென்ஷனாக இருந்தாலும் அதை ஒரு நினைச்சாலும் எங்களுக்கு அது ஒரு பவர் ஆயிடும். தேங்க்யூன்றதுல வாழ்த்த வயது இல்லை, வணங்குகிறோம் அந்த மாதிரி தான்.